பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த பாதைக்கு வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திருமண நாள் வருகிறதா, ஒரு பிறந்த நாள் வருகிறதா, ஒரு விசேஷ நாட்கள் வருகிறதா, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? நல்லா நம்மளை கைட் பண்ணுவார். ஆண்டவர் நடத்துகிறபடி உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏழை எளியவர்களை அழைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்காக ஒருவேளை உணவை கொடுங்க. கர்த்தர் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக வைப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் ஏழைகளுக்கு இறங்கி பாருங்கள், எளியவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இப்பொழுது இந்த நாளில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டது போல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஏழை எளியவர்களை நேசிக்க எங்களை அர்ப்பணித்து கொள்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க எங்களை அர்ப்பணித்து கொள்கிறோம். ஆண்டவரே, அதை நீர் மறுபடி திரும்ப அளவில்லாத அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.